ஹலோ யூஎஸ் இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் பிளாக் காமெடி மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி த வெதர்மேன். இந்த படத்தோட டேரக்டர் கோர் வெர்பன்ஸ்கி. இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் நம்ம ஹீரோ ஒரு வெதர் மேனாக இருக்காரு. ஹீரோ அவரோட ஒய்ஃபோடையும் குழந்தைங்களோடையும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு வராரு. இவரோட லைஃபுமே சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே நடக்காம ஒரே கசப்பான சம்பவங்களாவே நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஹீரோக்கு ஒரு ஜாப் ஆஃபர் ஒன்று கிடைக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ லைஃப்ல என்ன மாதிரியான சம்பவங்களா நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல ஹீரோ ரோல பிளே பண்ண நிக்கோலஸ் கேஜ் அந்த ரோலை ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காரு. படத்துல வர காமெடி எலிமெண்ட்ஸ்மே ரசிக்கிற மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு ஒரு ஒர்த் டு வாட்சான மூவி தான் இந்த வெதர்மேன். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி லெமோனிஸ் நெக்கட் எ சீரீஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் பிராட் சில்பர்லிங். இந்த மூவி 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு 3 குழந்தைங்க அவங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்களோட அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. அனாதையா நிக்கிற அந்த 3 குழந்தைங்களையும் கார்டியன் யாராவது கிட்ட விடலான்னு படத்தோட வில்லன் கிட்ட விடுறாங்க. ஆனா வில்லன் சொத்துக்காக அந்த 3 குழந்தைங்களையும் கொல்ல முயற்சி பண்றான். இதுக்கப்புறம் அந்த 3 குழந்தைங்களும் வில்லன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா படத்தோட கதை. இந்த படம் ரொம்பவே நல்லா வந்ததுக்கு மெயின் ரீசனே வில்லன் ரோல பிளே பண்ண ஜிம் கேரியால தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்லணும்னா படத்தோட எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்காம போனதுக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் ரீசன்னே சொல்லலாம். இந்த படம் 4 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகி பெஸ்ட் மேக்கப்புக்கு மட்டும் ஆஸ்கரை வின் பண்ணிருக்கு. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி அபிஷியல் காம்படிஷன். இந்த படத்தை கேஸ்டன் அப்புறம் மரியனோன்னு 2 பேர் சேர்ந்தா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு மல்டி மில்லியனர் தன்னோட 80th பர்த்டே அன்னைக்கு மக்கள் மத்தியில தனக்கு ஒரு நல்ல மதிப்பு உருவாகணும்னு ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ண முடிவெடுக்கிறாரு. அந்த மூவில எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே பக்காவா பண்றாரு. அதுக்காக ஒரு ஃபேமஸான டைரக்டரையும் சூஸ் பண்றாரு. இவங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக 2 ஆக்டர்ஸை செலக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் கதையில என்ன மாதிரியான சம்பவங்களா நடக்குது, இறுதியா அந்த மூவியை பக்காவா எடுத்து முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல பெனலோப் க்ரூஸ், ஆண்டோனியா பாண்டரஸ், ஆஸ்கர் மார்டினஸ்னு இவங்க 3 பேர் தான் லீடிங் ரோல நடிச்சிருக்காங்க. 3 பேரோட எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட ஹோல்டிங் ஃபேக்டராவே இருக்குது. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குமே ரொம்பவே ரிச்சாவே பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான பிளாக் காமெடி மூவி. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ட்ரையாங்கிள் ஆஃப் சேட்னஸ். இந்த படத்தோட டைரக்டர் ரூபன் ஆஸ்லன். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியை 3 பார்ட்டா நரேஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற ஈகோ கிளாஷை பத்தி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல சோஷியல் மீடியா ப்ரொமோஷனுக்காக ஒரு ஷிப்ல பணக்காரங்களோட இவங்க 2 பேருமே சேர்ந்து போறாங்க. தேர்ட் பார்ட்ல அந்த ஷிப் ஒரு விபத்தை சந்திச்சு அதுல இருக்கிற எல்லாருமே ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு இறுதியா என்னதான் ஆச்சு அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி அதுல நடிச்சவங்களுமே ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படம் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு 3 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட்டுமே ஆயிருக்கு. இந்த படம் 75th கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல 8 மினிட்ஸ்க்கு ஸ்டாண்டிங் அவேஷன்மே வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு செமையான பிளாக் காமெடி மூவி. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த படத்தோட டைரக்டர் மார்டின் ஸ்கார்செஸ். இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ வால் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்டாக் புரோக்கரா ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. கொஞ்ச நாள்லயே சொந்தமா ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அதுல என்னென்ன பித்தலாட்டம் பண்றாரு, அதனால வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறதா படத்தோட கதை. ஜோர்டன் பெல்ஃபோர்ட்ங்கரோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டிகாப்ரியோட எக்ஸலண்டான ஆக்டிங்கும் மார்டின் ஸ்கார்செஸோட டைரக்ஷனும் படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கு. படத்தோட ஸ்டோரி லைனே 90sல நடக்கிறதுனால அப்ப வால் ஸ்ட்ரீட்ல என்ன மாதிரியான ஃபோர்ஜரிஸ்லாம் நடந்துச்சுங்கிறத ரொம்பவே சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த படம் டோட்டலா 5 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட்டுமே ஆயிருக்கு. உங்களுக்கு பிளாக் காமெடி கலந்த பயோகிராபிக்கல் மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஒருவேளை நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.